ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு டின்னர் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம பாலக் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜென்ரலாக எல்லாருமே சப்பாத்தி தான் சாப்பிட்ருந்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான இந்த பாலக் கீரையை வச்சு பாலக் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் நீங்கள் தேவையான அளவுக்கு பாலக் கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நீங்கள் டக்குன்னு வெளியே எடுத்துருங்க, ரொம்ப சீக்கிரமாகவே இது வெந்துடும். இது 2-3 மினிட்ஸ் வெந்தாலே போதும், ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் நீங்கள் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு திருப்பி அதை நம்ம வேக தான் வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்ததும் ஒரு ஃபில்டரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதில் இருக்கிற தண்ணியில் இந்த மாதிரி வடிகட்டிருங்க. பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். அதுக்குள்ளே நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா தண்ணியும் நல்லா வடிகட்டிக்கோங்க. இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சா கூட இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ இந்த பேஸ்ட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பேஸ்ட்டு கிடச்சிருக்கோ அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய பேஸ்ட் கிடச்சிருக்குன்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, எல்லாம் ஒட்டாமல் வருது பாருங்க. இன்னுமே நல்லா ஒட்டாமல் வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ நம்மளுக்கு கையிலலாம் அவ்வளோ ஒட்டாமல் வரும். இனிமேல் நம்ம நார்மல் சப்பாத்தி செய்கிற மாதிரியே செய்ய வேண்டியதான். பாருங்க, நம்ம நல்லாவே ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு பாருங்க. இப்போ இது மேலே நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா 1 ஹவர் கழித்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க. பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. எல்லாத்தையுமே பால் மாதிரி உருட்டிக்கோங்க. பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே உருட்டியாச்சு. இப்போ நீங்கள் உருட்டல் கட்டை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நீங்கள் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே வச்சுருக்கிற அந்த சப்பாத்தி போலை வச்சு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரி உருட்டுங்க. இனிமேல் நம்மளுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே மாதிரியே நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்பவும் தின்னாகவும் இல்லாமல் ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம தவாவை சூடு பண்ணி இந்த மாதிரி போட்டுடலாம். அதனால் 2 சைடுமே நல்லா வேகிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி போடுங்க. 2 சைடும் நல்லா வெந்து வரட்டும். அந்த 2 சைட்லேயும் ஒரு மாதிரி பிளாக்காக வரும்ல, அந்த மாதிரி இதுலேயும் வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 2 சைடும் நல்லா வேகட்டும். பாருங்கள், அந்த பிளாக் கலரில் நடுவில்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. 2 சைடும் நல்லா வரட்டும். பாருங்கள், நடுவில் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்க. பாருங்க, நல்லாவே வெந்துருச்சு. பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நம்ம டேஸ்டியான பாலக் சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, நம்ம சர்வும் பண்ணியாச்சு பாருங்க. இது மேலே சும்மா அழகுக்காக ஒரே ஒரு சின்ன கியூபு சீஸ் வச்சுக்கோங்க.
கூட நீங்கள் வெஜிடேபிள் குருமா நாங்கள் செஞ்சுருக்குறோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வெஜிடேபிள் குருமா செஞ்சு இந்த டேஸ்டியான பாலக் சப்பாத்தியை செஞ்சு வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் நவ் அண்ட் எவர். பாய்.